Hi students, இது நம்மளுடைய 26th ஆன்லைன் கிளாஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் 5th யூனிட் கேஸ் டர்பைன் யூனிட்ல இருந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் ஆல்சோ தியரி கொஸ்டின்ஸ் வி ஹவ் வியூட் இட். அண்ட் நம்ம டெரிவேஷன்ஸ்லேயுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். ஆப்டிமம் கண்டிஷன்கிற ஒரு டெரிவேஷன், அண்ட் தென் ஆப்டிமம் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் ஒர்க் இன்புட், மேக்ஸிமம் ஒர்க் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி டெரிவேஷன்ஸ், அண்ட் தென் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் கேஸ் டர்பைனில் ஒரு சாதாரண ஒரு கேஸ் டர்பைன் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு பிரேட்டான் சைக்கிள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அதுவும் பிரேட்டான் சைக்கிள்லையுமே வந்து நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தியரட்டிக்கல் சைக்கிள், நான் ஆக்சுவல் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைக்கிளுக்கான டெரிவேஷனும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பிரேட்டான் சைக்கிளில் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது என்னலாம் அப்படிங்கிறத ஒரு டைம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ராப்ளம் புரியும். அதாவது எதெல்லாம் அப்படின்னா ஒன்று ரீஜெனரேஷன், அண்ட் தென் இன்டர்கூலிங், ரீஹீட்டிங், அண்ட் தென் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 3. ஓகே, ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத டயக்ராம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ரீஜெனரேட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்ப்ரஸருக்கும் கம்பஷன் சேம்பருக்கும் இன் பிட்வீனில் நம்ம ரீஜெனரேட்டர் வைக்கிறோம். அதாவது ரீஜெனரேட்டர் இஸ் ஒர்க்கிங் வித் தி ஹெல்ப் ஆஃப் டர்பைன் எக்ஸாஸ்ட். டர்பைன் எக்ஸாஸ்ட்ல இருந்து வர்ற எக்ஸாஸ்ட் கேஸில் உள்ள ஹீட்டை யூட்டிலைஸ் பண்ணி கம்ப்ரஸர்லேருந்து வெளியே வர்ற கம்ப்ரஸ்டு கேஸை ஆல்ரெடி ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் கம்பஷன் சேம்பருக்குள்ளே அனுப்புது. இப்படி அனுப்புறதுனால என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஹீட் நமக்கு கேஸுக்கு கிடச்சி, அதாவது கம்ப்ரஸ்டு கேஸ், இங்கேருந்து வர கம்ப்ரஸ்டு கேஸுக்கு எக்ஸ்ட்ரா ஹீட் நமக்கு கிடச்சி, அண்ட் தென் இட் இஸ் இம்ப்ரூவிங் இட்ஸ் தெர்மல் எஃபிஷியன்சி. இது ரீஜெனரேட்டருடைய ஒர்க்கிங். ஓகே, நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இன்டர்கூலர். இன்டர்கூலர் வந்து நம்ம செகண்ட் யூனிட்லையும் பார்த்தோம். ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர்ஸில் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்த ஒரு டேர்ம். இன்டர்கூலர் மீன்ஸ் இட் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் 2 கம்ப்ரஸர்ஸ். அதாவது லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர் அண்ட் தென் ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர்னு 2 இருக்கும். அந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம இன்டர்கூலர் வைப்போம். இன்டர்கூலருடைய பர்பஸ் வந்து எதுக்காகனா கூல் பண்ணுறதுக்கு. எதை கூல் பண்ணுறதுக்குன்னா கம்ப்ரஸ்ட் ஆகி வெளியே வர்ற கேஸை கூல் பண்ணி அதே அதாவது 1ல என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சோ அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து தென் ஹை ப்ரெஷர் டர்பைனுக்குள்ள அனுப்புவோம். இது எதுக்காகனா டெம்பரேச்சர் மட்டும் ரெடியூஸ் பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேயா, இது இன்டர்கூலருடைய ஒர்க். ஸோ இன்டர்கூலர் வந்து பிளேஸ்ட் இன் பிட்வீன் லோ ப்ரெஷர் 2 கம்ப்ரஸருக்கு இடையில இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஜெனரேட்டர் அப்படிங்கிறது கம்பஷன் சேம்பருக்கும் கம்ப்ரஸருக்கும் இடையில இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரீஜெனரேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரீஹீட்டர். எப்படி இன்டர்கூலர் 2 கம்ப்ரஸருக்கு இடையில வைக்கிறீங்களோ அதே மாதிரி ரீஹீட்டரை we are going to placed in between 2 turbines. மல்டி ஸ்டேஜ் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஷன், மல்டி ஸ்டேஜ் எக்ஸ்பான்ஷன். மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஷனா 2 கம்ப்ரஸர் இருக்கும், மல்டி ஸ்டேஜ் எக்ஸ்பான்ஷனா 2 டர்பைன் இருக்கும். ஸோ இந்த ரீஹீட்டரை 2 டர்பைனுக்கு இடையில நம்ம வைக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக 3 டைப்பையும் பார்த்தோம். மெயின் டைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 3, இன்டர்கூலர், ரீஹீட்டர், அண்ட் தென் நமக்கு ரீஜெனரேட்டர். இந்த 3 இருக்கும். அதாவது 2 கம்ப்ரஸருக்கு இடையில இன்டர்கூலர் வைப்பீங்க, அண்ட் தென் கம்ப்ரஸருக்கும் கம்பஷன் சேம்பருக்கும் இடையில ரீஜெனரேட்டர் யூ ஆர் கோயிங் டு பிளேஸ், அண்ட் தென் த ரீஹீட்டர் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் பிட்வீன் தி ஹை ப்ரெஷர் டர்பைன் அண்ட் லோ ப்ரெஷர் டர்பைன். ஓகே, அண்ட் இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கம்ப்ரஸரில் ஃபர்ஸ்ட் லோ இருக்கும், அப்புறம் ஹை இருக்கும். இங்கே டர்பைனில் ஃபர்ஸ்ட் ஹை ப்ரெஷர் இருக்கும் அண்ட் தென் லோ ப்ரெஷர் டர்பைன் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் இது ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். நீங்கள் மெயினாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஓரளவு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். இன்டர்கூலரை வச்சு மட்டும், இல்லைனா ரீஜெனரேட்டர் வச்சு மட்டும், இல்லைனா ரீஹீட்டர் வச்சு மட்டும் அப்படின்னு கேட்கலாம். அதர்வைஸ் இன்டர்கூலர், ரீஹீட்டர் இந்த 2 இருக்கிற மாதிரி, இல்லைனா ரீஹீட்டர் அண்ட் தென் ரீஜெனரேட்டர் இந்த 2 இருக்கிற மாதிரி இப்படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் 3ம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இஃப் யூ ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங் மீன்ஸ் தென் யூ கேன் ஏபிள் டு அட்டன் எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரிகார்டிங் திஸ் பிரேட்டான் சைக்கிள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இதில் 3ம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நவ் நாம் இப்போ பார்க்க போகிறது 3மே இருக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். ஓகே, क्वेश्चन ரீட் அவுட் பண்றேன். ஓகே, see here a 4500 kilowatt gas turbine அப்படிங்கறாங்க. ஓகேயா, 4500 kilowatt gas turbine means இந்த 4500 kilowatt எந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா இங்க நமக்கு லோ ப்ரெஷர் டர்பைனுக்கு பக்கத்துல ஜெனரேட்டர் வச்சு நாம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே தான் 4500 கிலோவாட் பவர் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அவங்க கடைசி நமக்கு எண்டில் கிடைக்கிற பவரை சொல்கிறாங்க 4500 கிலோவாட். ஓகே, கேஸ் டர்பைன் ஜெனரேட்டிங் செட்டு ஆப்ரேட்ஸ் வித் 2 கம்ப்ரஸர்ஸ். ஸோ 2 கம்ப்ரஸர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஓகே the overall pressure ratio is 9:1 மொத்தமா இருக்கிற pressure ratioங்கிறது 9:1 ன்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ரஸருக்கு ஓகே ரெண்டு ஸ்டேஜுக்கும் அதாவது ரெண்டு கம்ப்ரஸருக்கும் அண்ட் தென் எல்லாத்துக்குமே இருக்கிற ஓவரால் ப்ரெஷர் ரேஷியோ அப்படிங்கிறது 9:1 ஓகே தென் a high pressure turbine பத்தி பேசுறாங்க a high pressure turbine is used to drive the compressors and low pressure turbine drives the generator ஓகே இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த டர்பைன் கம்ப்ரஸர் எல்லாம் ஒரே ஷாஃப்ட்ல இருக்குது அப்படிங்கறாங்க இத பாருங்க இது எல்லாமே ஒரே ஷாஃப்ட்ல இருக்கும் சோ இவங்களும் அது எல்லாமே ஒரே ஷாஃப்ட்ல இருக்கு அப்படினு மென்ஷன் பண்றாங்க ஓகே then the temperature of gases at entry the temperature of gases at entryங்கறாங்க the temperature of gases at entry to high pressure turbine க்கு என்டர் ஆகுற இடத்துல 625 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கறாங்க ஹை பிரஷர் டர்பைனுக்கு என்டர் ஆகுற இடம் மீன்ஸ் இந்த இடம் 8 ஓகேயா 8ங்கற இந்த ஸ்பாட்டை அவங்க வந்து 625 degree Celsius அப்படினு மென்ஷன் பண்றாங்க and the gases are reheated to 625 degree Celsius இல்ல பாருங்க 8 sorry this is not 8 this is 6 the 6 ஓட டெம்பரேச்சர் 625 degree Celsius அப்படினு சொன்னாங்க and then டர்பைன்ல இருந்து வெளிய வந்து ரீஹீட் ஆகி மறுபடியும் ரீஹீட் ஆகி வெளிய வர்ற டெம்பரேச்சரை again 625 degree Celsius அதாவது 6ம் 8ம் இந்த ரெண்டு என்ட்ரி பாயிண்ட்டும் சேம் டெம்பரேச்சரா இருக்கு அப்படினு சொல்றாங்க ரீஹீட்டர் வச்சு நம்ம again 625 degree Celsius க்கு ரீஹீட் பண்றோம் after expansion in the first turbine அதாவது first turbineல எக்ஸ்பான்ஷன் ஆகி ரீஹீட்டருக்குள்ள போய் ரீஹீட் ஆகி இரண்டாவது டர்பைனுக்குள்ள போயும்போது 625 degree Celsiusல இருக்கு அப்படிங்கறாங்க ஓகே சோ இப்போ அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இந்த சம்முல ரீஹீட்டர் இருக்குது அப்படினு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே then the exhaust gases leaving the low pressure turbine are passed through a heat exchanger ஓகே low pressure turbine ல இருந்து இந்த இடம் 9 அப்படிங்கற இடம் இந்த இடத்துல இருந்து வெளிய வர்ற கேஸ் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் குள்ள போகுது அப்படிங்கறாங்க ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மீன்ஸ் இங்க ரீஜெனரேட்டர் அப்படிங்கறது அர்த்தம் சோ அவங்க இப்போ என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல ரீஜெனரேட்டரும் இருக்கு அப்படினு மென்ஷன் பண்றாங்க ஓகே through a heat exchanger to heat air leaving the high pressure stage compressor okay high pressure stage compressor ல இருந்து வெளிய வர்ற இதுவ here high pressure இதுதான் high pressure compressor the high pressure compressor ல இருந்து வெளிய வர்ற கேஸ அதாவது ஹீட் பண்ணி கம்பஷன் சேம்பருக்குள்ள அனுப்புது அப்படினு மென்ஷன் பண்றாங்க சோ அப்ப இதுவரை என்ன சொல்லிருக்காங்க ரீஹீட்டர் இருக்குன்ட்டாங்க ரீஜெனரேட்டர் இருக்கு அப்படினு சொல்லிட்டாங்க ஓகே then இப்போ என்ன சொல்றாங்க the compressors have equal pressure ratios okay the compressors ரெண்டு கம்ப்ரஸரும் equal pressure ratio ல இருக்கு and intercooling is complete between the stages அப்போ இன்டர்கூலரும் இருக்கு அப்படினு சொல்றாங்க ரெண்டு கம்ப்ரஸருக்கு இடையில இன்டர்கூலர் இருக்கு அது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க complete between கம்ப்ளீட்னா என்ன அர்த்தம்னா நம்ம போன சம்லே பார்த்தோம் பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங் ரெண்டாவது யூனிட்ல ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு டேர்ம் பார்த்தோம் பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங் அப்படினு பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங் மீன்ஸ் அந்த இன்டர்கூலருடைய பர்பஸ் வந்து கரெக்ட்டா நமக்கு அச்சீவ் ஆகுது அப்படிங்கறது அர்த்தம் அதாவது என்ன அர்த்தம்னா இந்த இதல பாருங்க இந்த 2 லோ பிரஷர் கம்ப்ரஸர்ல இருந்து வெளிய வர்ற டெம்பரேச்சர் T2 அப்படிங்கிறது இன்டர்கூலருக்குள்ள போயிட்டு கூல் ஆகி மறுபடியும் 3 ன்னு வரும் அது என்னவா இருக்கும் அப்படினா அந்த 3யும் இந்த 1ம் அத லோ பிரஷர் கம்ப்ரஸருக்குள்ள போற டெம்பரேச்சரும் ஹை பிரஷர் கம்ப்ரஸருக்குள்ள போற டெம்பரேச்சரும் ரெண்டும் சேமா இருந்துச்சு மீன்ஸ் the intercooling is perfect the intercooling is complete அப்படினு அர்த்தம் சோ அவன் complete அப்படினு சொல்லிட்டான் அப்போ ரெண்டு கம்ப்ரஸருக்கும் என்டர் ஆகுற டெம்பரேச்சர் இஸ் சேம் ஓகே then the air inlet temperature to unit is 20 degree அதாவது மொத்த யூனிட்டுக்கும் உள்ள வர்ற ஏர் டெம்பரேச்சர் 20 டிகிரி அதாவது T1 அப்படினா 20 டிகிரி செல்சியஸ் அப்புறம் என்ன சொல்றான்னு பாருங்க the isentropic efficiency of each compressor 0.8 அடுத்து isentropic efficiency of each turbine 0.85 அப்பனா என்ன சொல்றாம்னா இந்த ப்ராப்ளம்ல efficiency is not 100% சோ நீங்க தியரிட்டிக்கலா ஃபாலோ பண்ணாதீங்க ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லிட்டா அப்பனா உங்களுடைய கர்வ் எல்லாம் லைட்டா வேரி ஆகும் அப்படினா அது எங்க வேரி ஆகுதுங்கறத உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்றா the heat exchanger உடைய thermal ratio is 0.8 heat exchanger க்கு thermal ratio அப்படினா என்ன அர்த்தம்னா நான் உங்களுக்கு அந்த ரீஜெனரேட்டர் क्वेश्चन நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லிருப்பேன் எஃபெக்டிவ்னஸ் ஓகே எப்படி நமக்கு டர்பைனுக்கு வந்து ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி அதே மாதிரி கம்ப்ரஸருக்கு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ரீஜெனரேட்டருக்கு
எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அந்த எஃபெக்டிவ்னஸ் டேர்மை தான் தெர்மல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது 0.8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் a mechanical efficiency of 90% can be assumed for both power shaft and the compressor turbine shaft அப்படிங்கிறாங்க. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் நெக்லெக்டிங் ஆல் தி ப்ரெஷர் லாசஸ், எல்லா ப்ரெஷர் லாசஸையும் நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சேஞ்சஸ் இன் கைனடிக் எனர்ஜி நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தைகள், ஜஸ்ட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ கால்குலேட் தெர்மல் எஃபிஷியன்சி, ஒர்க் ரேஷியோ, மாஸ் ஃப்ளோ, இந்த மூணையும் கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நெக்லெக்ட் தி மாஸ் ஆஃப் ஃபியூவல், நம்ம இடையில இப்போ செய்ய போகிற எல்லா இடத்துலையும் மாஸ் ஆஃப் ஃபியூவலை வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு நெக்லெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபார் ஏர் சிபிஏ அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 1.005 அண்ட் தென் காமா 1.4. அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபார் கேஸஸ் இன் கம்பஷன் சேம்பர் அண்ட் இன் டர்பைன்ஸ் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எல்லாத்துக்கும் வந்து சிபிஜி காமா ரெண்டு வேலையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதாவது நமக்கு டயக்ராம்ஸுக்கு மார்க் இருக்குது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு டயக்ராம் நான் உங்களுக்கு வந்து சிஸ்டமில் காமிச்சா அதே டயக்ராமை அகைன் நான் இங்கே ரீட்ரா பண்ணியிருக்கிறேன். அது நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 1 இங்கே லோ கம்ப்ரஸரில் ஃபஸ்ட்டு 1ங்கிற என்ட்ரி பாயிண்ட் வருது. அண்ட் தென் லோ கம்ப்ரஸரில் இருந்து கம்ப்ரஸ் ஆகி 2 அப்படிங்கிறது வருது. அண்ட் தென் அது இன்டர்கூலருக்குள்ளே போயிட்டு, திஸ் இஸ் இன்டர்கூலருக்குள்ளே போய் கூல் ஆகி வெளியே வருது. அப்போ நமக்கு இந்த 3யும் 1ம் சேமாக இருக்கும். பிகாஸ் அவங்க நமக்கு இந்த கொஸ்டினில் இன்டர்கூலிங் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணி அனுப்புது அப்படிங்கிறதுனால இந்த 1 and 3 வில் பி சேம். ஓகே, தென் கம்ப்ரஸர், ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரில் கம்ப்ரஸ் ஆகி 4ங்கிற பாயிண்ட் வெளியே வருது. அண்ட் ஹியர் இட் இஸ் அ ரீஜெனரேட்டர். இந்த ரீஜெனரேட்டரில் எக்ஸாஸ்ட் கேஸில் உள்ள ஹீட்டு இந்த ஏருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி, அதாவது கம்ப்ரஸ்ட் கேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அண்ட் இட் இஸ் என்டரிங் தி கம்பஷன் சேம்பர். அண்ட் ஹியர் த ஹீட் இஸ் ஆடட் அண்ட் தென் இட் இஸ் implemented to expand in the high pressure turbine. இங்கே கம்ப்ரஸ் ஆகி வெளியே வந்தது, இங்கே ஹீட் ஆட் ஆகுனதுக்கப்புறம் இங்கே ஹை ப்ரெஷர் டர்பைனுக்குள்ளே போய் எக்ஸ்பேன்ஷன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பேன்ஷன் பண்ண வச்சு ரன் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. அண்ட் தென் இந்த ஹை ப்ரெஷர் டர்பைனில் இருந்து உங்களுக்கு பவர் இங்கே கிடச்சிக்கும் ஜென்ரேட்டரில். அதாவது கம்ப்ரஸருக்கு பவர் கொடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த கம்ப்ரஸரை ரன் பண்ணணும்ல, அது நீங்கள் சுவிட்ச் போட்ட உடனே கம்ப்ரஸர் ரன் ஆகுது. அந்த சுவிட்ச் யார் போடுறா, அதுக்கு யார் பவர் கொடுக்கா அப்படின்னா அந்த டர்பைன்ல இருந்து பவரை இந்த கம்ப்ரஸர் அதுக்கப்புறம் எடுத்துக்கும். ஓகே, கம்ப்ரஸரில் உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆகி 7ங்கிற பாயிண்ட் வெளியே வருது. 6ல் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே, அது 6 தான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 625 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹை ப்ரெஷர் டர்பைனுக்குள்ளே போய் எக்ஸ்பான்ஷன் ஆகி வெளியே வந்து அகெயின் ஹீட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ டர்பைனில் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் 7உடைய டெம்பரேச்சர் டவுன் ஆயிரும். கண்டிப்பாக அதில் ஹீட் யூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டவுன் ஆயிரும். அந்த டெம்பரேச்சரை அகெயின் ரீஹீட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா 6க்கு ஈக்குவலாக கொண்டு வரோம். 625 டிகிரி செல்சியஸ் இங்கே இருந்த மாதிரியே ரீஹீட்டர்லேருந்து வெளியே வரும்போது 625 டிகிரி செல்சியஸ் ஆக்கி அண்ட் தென் வி ஆர் மேக்கிங் இட் இன் டு லோ ப்ரெஷர் டர்பைன். லோ ப்ரெஷர் டர்பைனுக்குள்ளே போய் சுத்த வச்சு ஜென்ரேட்டரில் நம்ம 4500 கிலோவாட் நம்ம பவர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் எடுத்து நம்ம ரீஜென்ரேட்டருக்குள்ளே அனுப்புகிறோம். ஓகே, திஸ் இஸ் தி சைக்கிள். இப்போ நம்ம அதுக்கப்புறம் டிஎஸ் டயக்ராம் வரையணும். நான் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் 3 அப்படிங்கிற இதுக்கு நான் உங்களுக்கு பிவி டயக்ராம் டிஎஸ் டயக்ராம் வரைகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்லி கொடுத்தேன். 2n அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தேன். அதாவது என்ன நீங்கள் ரிவர்ஸில் எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி போட்டோம்னா n, ஆனால் நம்ம அப்படி போடாமல் நம்ம இங்கே போடணும். ஓகே ஓகே, இங்கே ஒரு n அண்ட் தென் இங்கே ஒரு n அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எண்டையும் ஜாயின் பண்ணுறோம். அகெயின் இந்த எண்டை ஜாயின் பண்ணுறோம். ஓகே, தென் இப்போ இங்கே டாட்டட் லைன் வச்சு முடியும், இங்கே டாட்டட் லைன் வச்சு முடிக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு டாட்டட் லைன் அண்ட் தென் இங்கே ஒரு டாட்டட் லைன். அவ்வளோதான், முடிச்சுட்டு நம்மளுடைய நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4, இந்த இடம் 5 6 7 8 9 and then இந்த பிளேஸ் 10. ஓகே, நமக்கு இதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் இதில் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் அகெயின் யோசிக்கணும், இது ஒரு தியரட்டிக்கல் டயக்ராம்.
அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு கம்ப்ரஸரும் 100% ஒர்க் ஆகுது, ரெண்டு டர்பைனும் 100% எஃபிஷியன்சியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணி வரைஞ்ச டயக்ராம் தான் இந்த டயக்ராம். பட் உங்களுக்கு சம்மில் கொடுத்தது வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சின்னு ரெண்டுக்கும் ரெண்டு எஃபிஷியன்சி டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டு எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க டர்பைனுக்கும் கம்ப்ரஸருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது 100% கிடையாது. ஓகே, அப்போ என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. எல்லாத்தோடைய எக்ஸிட் இங்கே பாருங்கள், டர்பைனோட எக்ஸிட் 2ங்கிற பாயிண்ட் வேரி ஆகும். அப்புறம் கம்ப்ரஸர்னுடைய இந்த எக்ஸிட் 2 பாயிண்ட், அப்புறம் இந்த கம்ப்ரஸனுடைய இந்த எக்ஸிட் 4 பாயிண்ட், அதுக்கப்புறம் நேராக டர்பைனோட எக்ஸிட் 7, அப்புறம் இந்த டர்பைனோட எக்ஸிட் 9. இந்த எல்லா பாயிண்ட்ஸ், இந்த எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வேரி ஆகும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த 9ங்கிற பாயிண்ட் வேரி ஆகும் அப்படின்னு சொன்னா இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வரேன். 9 டர்பைனோட எக்ஸிட் வேரி ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் 9 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு லைன் போட்டு 9'. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது இந்த டர்பைனோட எக்ஸிட் எது 7. ஸோ 7 வந்து வேரி ஆகும். இங்கே இருக்கிறது இங்கே வரைக்கும் வேரி ஆயிரும், அது 7'. ஓகே, நெக்ஸ்ட்டு கம்ப்ரஸருடைய எஃபிஷியன்சி ஐசென்ட்ரோபிக் கொடுத்தனால அதுவும் 100% கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போது கம்ப்ரஸனுடைய எக்ஸிட் 4. அப்போது 4க்கு நாம் வேல்யூ மாற்றுறோம். 4க்கு நம்ம எங்கே மாற்றுறோம் அப்படின்னா இந்த இடம் கரெக்டாக போடணும் அப்படின்னா எஸ் இங்கே இதை 4' அப்படிங்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இந்த லோ ப்ரெஷர் கம்ப்ரஸனோட எக்ஸிட் 2 பாயிண்ட்டும் வேரி ஆகும் அப்படிங்கிறதுனால 2வையும் நம்ம வேரி பண்ணுறோம். அதுக்கு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2'. ஓகே, நீங்கள் இப்படி டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணினால் மட்டுமே உங்களுக்கு மார்க் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே அவங்க நினைப்பாங்க. ஓகே, இல்லைன்னா அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கிவன் டேட்டாவுக்கு வருவோம். கொஸ்டினில் அவங்க ஃபஸ்ட்டு என்னென்ன கிவன் டேட்டா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு T1 அதாவது என்ட்ரி ஆகிற யூனிட்டில் என்ட்ரி ஆகிற டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 20 + 273 = 293 கெல்வின். ஓகே, நெக்ஸ்ட்டு T6 625 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 625 + 273 = 898 கெல்வின். அதாவது 625 T6னா எதுன்னு உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். T6ங்கிறது வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்த ஹை ப்ரெஷர் டர்பைனுக்கு என்டர் ஆகிற கேஸோடைய டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரீஹீட் ஆகி வெளியே வர்ற டெம்பரேச்சர் 625 கொடுத்துருந்தாங்க. அப்போ T8ம் 625 தான். ஸோ T6 = T8. ஓகே, தென் இப்போ அடுத்தது efficiency of compressor 0.8 and then efficiency of turbine 0.85 and then mechanical efficiency கொடுத்திருந்தாங்க 0.95. அதுக்கப்புறம் தெர்மல் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, தெர்மல் ரேஷியோ அப்படின்னாலும் எஃபெக்டிவ்னஸ்னாலும் ஒன்று. ஸோ அதனுடைய டேர்ம் நொட்டேஷன் பாயிண்ட்டு, அதாவது எப்சிலான் 0.8. ஓகே, இவ்வளவும் அவங்க கொடுத்துருக்கிற மெயின் கிவன் டேட்டாஸ். இப்போ நாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தது, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஓகே தெர்மல் எஃபிஷியன்சி. தெர்மல் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுங்க. அப்படின்னா தான் நீங்கள் எதை இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தெர்மல் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா network output divided by heat supplied. ஓகே, நெட்வொர்க் அவுட்புட் டிவைட் பை ஹீட் சப்ளைட். நெட்வொர்க் அவுட்புட்னா எந்த இடத்துல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒர்க் அவுட்புட் உங்களுக்கு எங்கேருந்து ஜென்ரேட்டருக்கு யார் கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ ப்ரெஷர் டர்பைன். ஓகே, அப்போ இந்த லோ ப்ரெஷர் டர்பைனுடைய ஒர்க்கு தான் நெட்வொர்க் அவுட்புட். ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன? நார்மல் ஃபார்முலா தான், mcp del T. ஓகே, அப்போ நம்ம 8 9
இனிமேல் இங்கே 9லாம் வராது, எல்லாமே வேரி ஆகும். பிகாஸ் எல்லா எக்ஸிட்டையும் நாம் டேஷ் டேஷ்னு எழுதியிருக்கோம். ஸோ 7 வந்து 7 டேஷை தான் பார்க்கணும். அண்ட் தென் ஹியர் 4 வந்து 4 டேஷ்னு பார்க்கணும். அண்ட் தென் ஹியர் 2 வந்து 2 டேஷ்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நெட்வொர்க் அவுட்புட் அப்படிங்கிறது இந்த டர்பைன்லேருந்து கிடைக்கிறது எம்சிபி டெல்டி, அதாவது எம்சிபி T9 T8க்கான டிஃபரன்ஸ், T9 T8க்கான டிஃபரன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஹீட் சப்ளையில் உங்களுக்கு இங்கே 2 இடத்துல ஹீட் சப்ளை ஆகும். எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பர்லையும் ஹீட் சப்ளை ஆகுது, அண்ட் தென் ரீஹீட்டர்லையும் ஹீட் சப்ளை பண்ணுறீங்க. ஓகே, ரீஜெனரேட்டர் ஹீட் சப்ளைன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. கம்பஷன் சேம்பரையும் ரீஹீட்டரையும் தான் நீங்கள் ஹீட் சப்ளை, புதுசாக உங்களுக்கு ஹீட் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஹீட் சப்ளைக்கும் ஃபார்முலா என்னது? எம்சிபி டெல்டி தான். ஸோ அப்போ இதனுடைய எம்சிபி டெல்டி 6க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸு ப்ளஸ்ஸு இதனுடைய டிஃபரன்ஸு எம்சிபி டெல்டி, இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த இடத்தினுடைய டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம டெம்பரேச்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்தால் தான் இந்த டெம்பரேச்சர்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கண்டுபிடிச்ச மாதிரி கேஸ் பவர் சைக்கிள்ஸில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம்ல, ஒவ்வொரு கண்டிஷன்ல 1 2க்கு இடையில என்ன தெர்மோடைனமிக் கண்டிஷன் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு என்ன ஃபார்முலா, அப்படி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வி ஆர் கோயிங் டு ஃபார்முலேட் நவ். ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தெர்மல் எஃபிஷியன்சி. இப்போ அவங்க இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிதானே? பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங் மீன்ஸ் இந்த இடத்துல 2 டேஷும் ஐ மீன் 1ம் 3யும் சேம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ T1 = T3, பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங்னா T1 T3 சேம். அதே மாதிரி T2 டேஷும் T4 டேஷும் சேம். ஓகே, இந்த ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நாம இப்போ 1 2க்கு இடையில உள்ள தெர்மோடைனமிக் எழுதலாம். 1 2னா என்ன? 1 2ங்கிறது கம்ப்ரஷன். கம்ப்ரஷன்ங்கிறது என்ன கம்ப்ரஷன்? ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். அப்போ நமக்கு தெர்மோடைனமிக் ஃபார்முலா டிபி பிடி அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு க்ளூ சொல்லியிருக்கேன். ஸோ பிடி சார் அப்படின்னு க்ளூ வச்சுருந்தேன். 2ம் நேராக இருக்கும். ஓகே, காமா -1/காமா. இதில் நம்ம இப்போ போனோம். இப்போ நமக்கு ப்ரெஷர்னுடைய வேல்யூலாம் கொடுக்கல, ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா த ஓவரால் ப்ரெஷர் ரேஷியோ இஸ் 9:1 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி தானே? ஸோ ஓவரால் ப்ரெஷர் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் எப்படி எழுதணும்? மீன்ஸ் P2/P1 = √9 அப்படிங்கிறதான் எழுதணும். ஓகே, இது வந்து என்னது? ஆப்டிமம் கண்டிஷனுக்கான ஃபார்முலா. P2/P1 = √9. ப்ரெஷர் ரேஷியோவுக்கு ரூட் எடுத்துருவீங்க. ஓகே, அப்போ நமக்கு இந்த வேல்யூ இருக்குது. இதில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? T2ஓட வேல்யூ மட்டும்தான் இல்லை, T1 வேல்யூ 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான வேல்யூ 293 கெல்வின் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம செஞ்சிடலாம். by 293 3 into காமா வந்து 1.4 - 1/1.4. ஓகே, ஸோ எனக்கு T2ஓட வேல்யூ 428 கெல்வின், சாரி 401 கெல்வின் அப்படிங்கிற வேல்யூ எனக்கு T2க்கு கிடைச்சிது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் T2 கிடைச்சாச்சு, T1 கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் T2 டேஷை கண்டுபிடிக்கணும். T2 டேஷ் அப்படின்லாம் T2 டேஷ் T6 டேஷ் T7 டேஷ்லாம் வந்துருச்சுனாலே உடனே நீங்கள் என்ன ஃபார்முலாவுக்கு போயிடணும்னா ஐசென்ட்ரோபிக் ஃபார்முலா. ஓகே, ஐசென்ட்ரோபிக் ஃபார்முலாலையும் இப்போ இது லோ ப்ரெஷர், 1 2னா லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர். அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எப்படி வந்து மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டாம். எப்படி நம்ம T2 - T1 அப்படிங்கிறதான் போடுவோம், T2 - T1 தான் போடுவோம். டேஷ் மேலேயா கீழேயான்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா டர்பைனுக்கு மேலேயே போடணும். ஓகே, டர்பைன் டி அப்படிங்கிறது ஞாபகம் வைங்க, டிடி. ஸோ நேராக இருக்கும். நான் எங்கள் பிடிக்கு எப்படி 2 2 1 1 நேராக இருக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி ஞாபகம் வைங்க. இப்போ இதுவே கம்ப்ரஸர் இல்லாமல் எஃபிஷியன்சி ஆஃப் டர்பைன் வச்சிருந்தீங்கன்னா மேலே டேஷ் வரும். ஓகே, கம்ப்ரஸர் அப்படிங்கிறதுனால கம்ப்ரஸர் கீழே அப்படிங்கிற கேக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ரஸருக்கு கீழே டேஷ் வரும், டர்பைனுக்கு நேராக மேலேயே டேஷ் வரும் அப்படிங்கிற ஞாபகம் வைங்க. ஸோ உங்களுக்கு T2 டேஷ்ங்கிறது கீழே வரும். இப்போ உங்களுக்கு கம்ப்ரஸர்னுடைய ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி கொடுத்துருக்கான் 0.8ன்னு. T2ஓட வேல்யூ நீ கண்டுபிடிச்சிட்ட 293 அண்ட் தென் T2 டேஷ் -293. ஸோ இதில் இருந்து நீ T2 டேஷ்னுடைய வேல்யூ 428
கெல்வின். ஓகே, இந்த வேல்யூ உங்களுக்கு 428 கெல்வின் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ T2 டேஷை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வேற என்னென்னலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஒர்க் இன்புட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருவோம். கம்ப்ரஸருக்கான ஒர்க் இன்புட், லோ ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கான ஒர்க் இன்புட் MCP ΔT. ஓகே, நம்ம M நெக்லெக்ட் பண்ணிக்கோங்கன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தான். ஸோ நீங்கள் M கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஓகே, சிபியோட வேல்யூ உங்களுக்கு 1.005 கொடுத்துருந்தான். அந்த MCP ΔTனா இப்போ நீங்கள் எந்த T போடணும்னா T2 மைனஸ் T1 போடக்கூடாது, T2 டேஷ்னு மாறிடுச்சு உங்களுக்கு சம். அப்போ T2 டேஷ் மைனஸ் T1 அப்படிங்கிறது வரும். ஸோ T2 டேஷ்ங்கிறது 428 மைனஸ் 293. ஸோ தி ஆன்சர் இஸ் 135.6 கிலோஜூல் பர் கிலோகிராம். கம்ப்ரஸர் எல்பி அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. ஓகே, சிஎல்பின்னு போட்டிங்கன்னா ஒர்க்கு கம்ப்ரஸர் லோ ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ கம்ப்ரஸருனுடைய ஒர்க் இன்புட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒர்க்கு லோ கம்ப்ரஸருக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ எந்த கம்ப்ரஷர் ஒர்க் இன்புட் பெர் கம்ப்ரஸர் ஸ்டேஜுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. ஏன்னா பெர்ஃபெக்ட் இன்டர் கூலிங் சொல்லியிருந்தான். அப்போ போத் கம்ப்ரஸருக்கும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வில் பி சேம். அப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கனாலும் ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தான் வரும். அதான் எந்த இடத்த சொல்கிறேன்னு தெரியுதா? இந்த இடம். லோ ப்ரெஷருக்கு T2 டேஷ் மைனஸ் T1 போடுவீங்க, ஹை ப்ரெஷருக்கு என்ன போடுவீங்க T4 டேஷ் மைனஸ் T3 அப்படின்னு போடுவீங்க. நாம ஃபர்ஸ்டே என்ன சொல்லிட்டோம், T1 T3 சேமு, T2 டேஷும் T4 சேம்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு போத் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ரெண்டுக்கும் ஒரே ஒர்க் இன்புட் ஃபார்முலா தான் வரும். ஓகேயா? ஓகே, இப்போ நமக்கு இப்போ கம்ப்ரஸருனுடைய இதை கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ அடுத்தது டர்பைனுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத உங்களுக்கு 95% அப்படின்னு கொடுத்துருந்தான். ஸோ அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பை இன்புட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இன்புட் பை அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ நமக்கு மேலே கம்ப்ரஸர் டிவைட் பை டர்பைன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கம்ப்ரஸர்னுடைய ஒர்க்கு டிவைடட் பை டர்பைனுடைய ஒர்க்கு. கம்ப்ரஸருடைய ஒர்க்கு நம்ம இப்போ தான் 135.6 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். டர்பைனுடைய ஒர்க்கு நமக்கு தெரியாது. டர்பைனாலும் இது முதல் டர்பைன் தான் வரும், ஹை ப்ரெஷர் டர்பைன். ஓகே, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 135.6, அதாவது கம்ப்ரஸருடைய ஒர்க் இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம், டிவைடட் பை டர்பைன், அதுவும் ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டர்பைன், அந்த ஹை ப்ரெஷர் டர்பைன் இந்த டயக்ராமை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பேசும்போதெல்லாம் இந்த டர்பைனுடைய ஹை ப்ரெஷர் டர்பைனுடைய இதை வச்சு நம்ம மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி பார்த்துருக்கோம். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரஸர் டிவைடட் பை டர்பைன். ஏன்னா இன்புட் டிவைட் பை அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ரஸர் டிவைட் பை டர்பைன் போடுறீங்க. இப்போ டர்பைனுக்கு முன்னாடி ஒரே ஒரு கம்ப்ரஸர் இருக்கா? இல்லை, 2 கம்ப்ரஸர் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே இன்டு 2 அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டர்பைனுடைய ஒர்க்கை கண்டுபிடிச்சிடலாமா? ஒர்க்கு டர்பைன் ஹை ப்ரெஷர் ஈக்குவல் டு 135.6 இன்டு 2 டிவைடட் பை மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியினுடைய வேல்யூ. ஸோ நமக்கு ஒர்க்கு வந்து 285.5 கிலோஜூல் பர் கிலோகிராம். ஓகே, ஸோ நம்ம மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வச்சு ஒர்க் டர்பைன் ஆஃப் ஹை ப்ரெஷரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு டர்பைனுக்குன்னு ஒரு ஃபார்முலா உண்டு. டர்பைன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒர்க் அவுட்புட் ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா? அதே தான், MCP ΔT. ஓகே, இதில் M நம்ம கேன்சல் பண்ணிடுவோம், நமக்கு தேவையில்லை. CP ΔT ஹை டர்பைனுக்கு என்னென்ன டெம்பரேச்சர் வருதுன்னு பாருங்கள். ஹை ப்ரெஷர் டர்பைனுக்கு டெம்பரேச்சர் 7, அதாவது 7-6. இதுலேயும் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், 7-6 இல்லை 6-7. அப்போ நீங்கள் உடனே T டயக்ராம் போயிடணும். ஓகே, இதில் Tயில் எது அதிகமாக இருக்குது? 6, 7- கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ 6-7 அவ்வளோதான். அப்படி நீங்கள் டயக்ராம் வச்சே நீங்கள் ஃபார்முலா எழுதிக்க வேண்டியதான், 7-. ஓகே, இப்போ நமக்கு இந்த வேல்யூ இருக்குது 285.5 வேல்யூ இருக்குது. சிபி வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, என்னன்னா 1.15 கொடுத்துருந்தாங்க.
சிபியுமே உங்களுக்கு ரெண்டா வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபார் ஏர் வந்து சிபி 1.005, கம்பஷன் நடந்ததுக்கு அப்புறம் கேஸுக்கு 1.15 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் சிபி இங்கே வந்து 1.15 போடுறேன். ஏன்னா கம்பஷன் சேம்பரை தாண்டி தான் டர்பைனுக்கு வருது. டர்பைனுக்கு வரும்போது உங்களுக்கு கம்பஸ்டான கேஸ் வரும். அப்போ சிபியோட வேல்யூ 1.15. ஓகே, சிபி இன்ட்டு T6 வேல்யூ நமக்கு கொடுத்தாச்சு ஏற்கனவே. 625 டிகிரி செல்சியஸ் கொடுத்தானா நான் அதை கெல்வினுக்கு மாற்றி வைக்கும்போது 898 வந்துச்சு. T7 ஸோ இப்போ எனக்கு இது மட்டும்தான் அன்னோன். T7 நான் கண்டுபிடிச்சிருவேன் 650 கெல்வின் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகே, இப்போ நமக்கு 7 கிடைச்சாச்சு, 6 கிடைச்சாச்சு, எல்லாம் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இனி நேராக அதாவது இப்போ இதில் டர்பைனில் பாருங்கள் 7 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 6 நமக்கு கொடுத்துட்டான். ஆனால் நமக்கு தேவையானது 6. எஸ், இப்போ நமக்கு தேவையானது 7 நமக்கு கண்டுபிடிக்கல. ஏன்னா 7 தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 7 நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ 7 எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம எப்படி கம்ப்ரஸருக்கு ஃபார்முலா ஐசென்ட்ரோபிக் ஃபார்முலா போட்டோம், அதே மாதிரி டர்பைனுக்கு ஹை ப்ரெஷர் ஃபார்முலா போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, 6 - T7 எழுதிக்கோங்க. ஓகேயா, நான் அப்போ சொன்னேன்னா டி நேராக டேஷை போடு அப்படின்ட்டு. அப்போ 7 மேலே டேஷை போட்டுக்கோங்க. கம்ப்ரஸரில் என்ன பண்ணீங்க, கீழே 2 போட்டிங்க, T2, இங்கே 7 மேலே போட்டுக்கிட்டீங்க. இப்போ எழுதுங்க, 0.85ங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்கான், 898ங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருந்தான். T7 நீ வேல்யூ 615 கண்டுபிடிச்ச. அகைன் 898 - T7. ஸோ இதில் இருந்து எனக்கு அன்னோன் வேல்யூ ஒன்லி T7 மட்டும்தான். ஸோ ஐ ஃபைண்ட் அவுட் T7. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரெஷர்னுடைய ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரெஷர்னுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் அடுத்த டேர்ம்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, அது ஏன் அப்படிங்கிறது இனிமேல் நான் எழுத தெரியும். T6/T7 அப்படின்னா P6/P7 TP. ஓகே, gamma - 1/gamma. ஓகே, இதில் P6 ஓகே, இப்போ P6/P7 ஈக்குவல் டு T6/T7 ஹோல் பவர் gamma/gamma - 1. ஓகே, 898 டிவைடட் பை 606 ஹோல் பவர் 1.4 கிடையாது. ஏன்னா அவன் கேஸுக்குன்னு தனி வேல்யூ கொடுத்துருக்கான், 1.333ன்னு கொடுத்துருந்தான். ஓகே, 0.333 1 மைனஸ் காமா 1.33 காமா -1னா 1 - 1.33, அதை 0.033ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, P6/P7 வேல்யூ எனக்கு கிடைக்கிறது 4.82. ஓகே, இப்போ 6 முடிச்சாச்சு. அடுத்தது 8 9க்கு போகணும். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, P8/P9 இதே மாதிரி இங்கே கொண்டு போகிறோம். ஆனால் அதுக்கு P8/P9 எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா, P8/P9 9ங்கிறது நமக்கு ஹோல் ப்ரெஷர் ரேஷியோன்னு சொல்லியிருந்தானா 9 அப்படிங்கிறது. அப்போ 9 டிவைடட் பை இதனுடைய ப்ரெஷர் ரேஷியோ போடணும். ஹோல் ப்ரெஷர் ரேஷியோ டிவைடட் பை P6/P7 போட்டிங்கன்னா இந்த P8/P9 வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ P8/P9 வேல்யூ கிடச்சிச்சு. அகைன் இதே மாதிரி ஒரு ஃபார்முலாவில் நான் போட போகிறேன். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி T8/T9 ஈக்குவல் டு P8/P9 ஹோல் பவர் gamma - 1/gamma. இந்த வேல்யூவில் 1.86 ஹோல் பவர் 1.333 - 1 1.333. ஓகே, இப்போ T8க்கு நமக்கு வேல்யூ கொடுத்துட்டான் 625 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு. ஸோ அதே தான் நாம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். T9 ஈக்குவல் டு T8 டிவைடட் பை 1.16. அதாவது எனக்கு இந்த இதை மட்டும் சால்வ் பண்ணும்போது 1.86 சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா 1.16. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், 1.16. T8 வேல்யூ 898 கொஸ்டினில் கொடுத்துருக்கான். 1.16 போட்டோம்னா எனக்கு வர்ற வேல்யூ 774 கெல்வின். ஓகே, T9 ஆன்சர் எனக்கு கிடைச்சாச்சு. இப்போ நான் ஏன் T9 T8 எல்லாமே நமக்கு கிடைச்சாச்சா. இப்போ அடுத்தது நேராக எங்கே போகிறோம், டர்பைன் எஃபிஷியன்சி லோ ப்ரெஷர் டர்பைனுக்கான ஃபார்முலா. இப்போ அதே மாதிரி எது ஹை டெம்பரேச்சர்னு டயக்ராமில் பாருங்கள், 8 9. அப்போ மேலே மைனஸ் கீழே 8 - 9ன்னு போட போகிறீங்க. T8 - T9 டிவைடட் பை T8 - T9. என்ன சொல்லியிருக்கேன், எங்கே டேஷ் வரும், TT மேலே டேஷ். அப்போ T8 - T9 டேஷ் அப்படிங்கிற போட்டுக்கிறீங்க. நமக்கு லோ ப்ரெஷர் டர்பைனுக்கான ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி 0.85 கொடுத்துருந்தான். T8க்கு ஆன்சர் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தான்.
T9 ஆன்சர் டேஷ் கொடுக்கல. ஓகே 898 T9க்கு ஆன்சர் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இதிலிருந்து T9 டேஷ்னுடைய வேல்யூ நான் எடுக்கிறேன். எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா 792.6 கெல்வின். ஓகே, இப்போ நாம் T9 டேஷ் வரைக்கும் எல்லா வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 2 3 4ல் ஆரம்பிச்சு 9 வரைக்கும் எல்லா ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாம் எதை கண்டுபிடிக்க போகிறோம்? தெர்மல் எஃபிஷியன்சிக்கு நெட்வொர்க் அவுட்புட்டு. ஃபஸ்ட்டு நெட்வொர்க் அவுட்புட்டு டிவைடட் பை ஹீட் சப்ளை, அப்படி தானே? தெர்மல் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு. ஓகே, இப்போ நெட்வொர்க் அவுட்புட்டுக்கான ஃபார்முலாவை எழுதுவோம். நெட்வொர்க் அவுட்புட் எங்கே வரும்னு சொன்னேன்? கடைசி டர்பைன், லோ ப்ரெஷர் டர்பைனில் வருது உங்களுக்கு. ஓகே, அப்போ அதுக்கான எம்சிபி டெல்டி எழுதுங்க. எம்மை கேன்சல் பண்ணிடுங்க. சிபி உங்களுக்கு கேஸ் அது, அப்போ 1.15. ஓகே, இதில் வந்து எம்சிபி டெல்டி கடைசி டர்பைனுக்கான டி என்னது? 8 9. ஓகே, அப்போ இங்கே நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். 898 minus 792.6. So I'm getting the answer 115.15. But நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சது ஃபார் அ சிங்கிள் டர்பைன், அதாவது கடைசியாக இருக்கிற சிங்கிள் டர்பைன்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்? மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி 0.95 கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான், அதாவது நெட்வொர்க் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியால் நான் மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு ஆன்சர் வந்து ஓகே. ஓகே, இங்கேயே நான் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியால் மல்டிப்ளை பண்ணிடணும். ஃபஸ்ட்டே எம்சிபி டெல்டி கூட மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியால் மல்டிப்ளை பண்ணினா தான் எனக்கு ஆன்சர் வந்து 115.15 கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ மேலே உள்ளது கிடச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே உள்ளதுக்கு போவோம். ஹீட் சப்ளை எல்லாத்துக்கும் போவோம். ஓகே, நமக்கு என்ன ஒரு வேல்யூ கொடுத்துருந்தான்? எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு கொடுத்துருந்தான். எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அதாவது தெர்மல் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருந்தான். தெர்மல் ரேஷியோ வந்து ஃபார் ஹீட் ரீஜெனரேட்டருக்கு தெர்மல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்கான். அதாவது 4 5. இதை வச்சு நீங்கள் இப்போ பேசணும். அதுவும் நமக்கு டர்பைனுக்கு போட்ட அதே மாதிரியாக ஃபார்முலா T5 T4. ஓகே, நெக்ஸ்ட்டு T9 T4. ஏம்னு பாருங்க, ஒவ்வொன்றையுமே டயக்ராம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, T5 T4ங்கிறது இந்த இடம், T9 T4ங்கிறது இந்த இடம். ஓகே, இதுதான் ஃபார்முலா, எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா. T5 minus T4 dash, T9 minus T4 dash. இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ வந்து 0.8ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ T5 minus 428, T4 dash கண்டுபிடிச்சிருந்தோம் 428, 792.6 minus 428. இதிலேருந்து எனக்கு கிடைக்க போகிற வேல்யூ T5. T5யோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சது 719.7 கெல்வின். ஓகே, இப்போ நமக்கு எல்லா டெம்பரேச்சர்ஸ் வேல்யூஸும் கிடைச்சாச்சு. ஸோ நான் ஹீட் சப்ளைக்கான ஃபார்முலா போட போகிறேன். எம்சிபி டெல்டி ப்ளஸ் எம்சிபி டெல்டி. அது ஏன் 2 ப்ளஸ் போடுறேன் அப்படின்னா, உங்கள் டயக்ராமில் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன், ஹீட் சப்ளை 2 இடத்துல நடக்கு. ஒன்று கம்பஷன் சேம்பரில் நடக்கு, இன்னொன்று ரீஹீட்டர்லையும் நடக்கு. 2 இடத்துல ஹீட் சப்ளை நடக்கிறதுனால நாம் 2க்கும் போடுறோம். ஸோ இது கம்பஷன் சேம்பருக்கு. கம்பஷன் சேம்பரில் எந்த டெம்பரேச்சர் வருது? 5 6ன்னு 2 வருது. அப்போது சிபி ஜி, ஓகே, இதெல்லாமே கேஸனோட இது டெம்பரேச்சர்னா T6 மைனஸ் T5. அதே மாதிரி அடுத்தது சிபி ஜி, இது 8 மைனஸ் T7 டேஷ். ரீஹீட்டர்ஸ் 8க்கும் 7க்கும் இடையில நடந்ததுனால T7 டேஷ் அப்படிங்கிறது எழுதுறேன். 898 minus 719.7 plus 1.15 into T8 நோட வேல்யூ 898 minus 650. ஓகே, T7 dash. ஓகே, இதில் எனக்கு கிடைச்ச ஆன்சர் கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். ஸோ எனக்கு ஹீட் சப்ளையும் கிடைச்சாச்சு. இப்போ நான் இந்த வேல்யூ ரெண்டையும் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியில் சப்ஸ்டியூட் பண்ணினேன் அப்படின்னா 115.15 டிவைடட் பை 490.2 எனக்கு கடைசியாக கிடைக்க ஆன்சர் 23.5%. ஓகே, இப்போ தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்க சொன்னது ஒர்க் ரேஷியோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஒர்க் ரேஷியோவுக்கு என்ன ஃபார்முலான்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கும்
நெட்வொர்க் அவுட்புட் டிவைடட் பை அங்கே ஹீட் சப்ளை எழுதணும், இங்கே ஹீட் சப்ளை கிடையாது, கிராஸ் ஒர்க்கு அவுட்புட். ஓகே ஓகே, அது என்ன கிராஸ் ஒர்க் அவுட்புட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு அந்த லோ ப்ரெஷர் டர்பைனில் கிடைச்ச ஒர்க் அவுட்புட் 115.15 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் நெட்வொர்க் அவுட்புட். கிராஸ் ஒர்க் அவுட்புட் அப்படின்னா என்னன்னா, ஹை ப்ரெஷர் டர்பைன் ப்ளஸ் லோ ப்ரெஷர் டர்பைன் அந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக உள்ள பவரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, அதுதான் கிராஸ் ஒர்க் அவுட்புட். ஸோ நமக்கு நெட்வொர்க் அவுட்புட்டுக்கு வேல்யூ இருக்குது, 115.15ங்கிறது இருக்குது. நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். ஒர்க் அவுட்புட் அதாவது ஒர்க் ஆஃப் டர்பைன் ஹை ப்ரெஷர் ப்ளஸ் ஒர்க் ஆஃப் டர்பைன் லோ ப்ரெஷர். இதில் நமக்கு டர்பைன் ஹை ப்ரெஷருக்கு தனியாக கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், ஆனால் லோ ப்ரெஷருக்கு கண்டுபிடிக்கல. ஆனால் லோ ப்ரெஷருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், 1 அதாவது இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் உங்களுக்கு புரியும். இதோ இந்த ஸ்டெப் நெட்வொர்க் அவுட்புட்டு லோ ப்ரெஷர் டர்பைனில் உள்ளதை நம்ம எடுத்துக்கிட்டு எம்சிபி T8 - T9 அப்படின்னு லோ ப்ரெஷரில் தான் பார்த்தோம். அதில் என்ன பண்ணோம்னா T8 - T9 இன்ட்டு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி போட்டோம். அதனால் நமக்கு நெட்வொர்க் அவுட்புட்டுங்கிறது கிடச்சிது. இப்போ இதை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா லோ ப்ரெஷர் டர்பைனுடைய பவர் மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிரும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 115.15 டிவைடட் பை 0.95 போடுறேன். ஏன்னா அங்கே நான் இன்ட்டு 0.95 போட்டனால கடைசி நெட்வொர்க் அவுட்புட் கிடச்சிது. நான் தனியாக லோ டர்பைனுக்கு மட்டும் பார்க்குறேன், அப்போது 0.95 நான் தூக்கிடுறேன் அதுலேருந்து. ஸோ அதுலேருந்து எனக்கு கிராஸ் அவுட்புட் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 406.7 கிலோஜூல் பர் கிலோகிராம். ஸோ எனக்கு ரெண்டு வேல்யூயும் கிடச்சிருச்சு. ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஒர்க் ரேஷியோ ஈக்குவல் டு 115.15 டிவைடட் பை 406.7. என்னுடைய ஆன்சர் 0.283. ஓகே, நம்ம ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது கண்டுபிடிக்க வேண்டியது, இவ்வளோ நேரம் அவங்க மாஸ் ஃப்ளோவை நெக்லெக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நமக்கு கடைசியாக அவங்க கண்டுபிடிக்க சொன்னது மாஸ் ஃப்ளோ ரேட்டை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாஸ் ஃப்ளோ ரேட்டை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டில் ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க 4500 கிலோவாட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஓகே, 4000 கிலோவாட் எந்த இடத்துல கிடைச்சிது, இந்த டயக்ராமில் பாருங்கள். 4000 கிலோவாட்டு ஜென்ரேட்டரில் கிடைக்கி, எது கூட அட்டாச் ஆகிருக்கு, லோ ப்ரெஷர் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு 4500 கிலோவாட் கிடைக்கி. அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு பாருங்கள். மாஸ் இன்ட்டு நெட்வொர்க் அவுட்புட் ஈக்குவல் டு எனக்கு கடைசியாக கிடைக்கிற பவர். அது எப்படி நான் இப்படி ரிலேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, இதனுடைய யூனிட் எல்லாம் பாருங்கள். மாஸ் வந்து கிலோகிராம். ஓகே, அதுவும் மாஸ் ஃப்ளோ அவங்க கேட்டிருக்காங்க, வெறும் மாஸ் கேட்கல, மாஸ் ஃப்ளோ. அப்படின்னா கிலோகிராம் பர் செகண்ட், அதுதான் மாஸ் ஃப்ளோவோட யூனிட். வெறும் மாஸ்னா கிலோகிராம், மாஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பெர் செகண்டில் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த 11.5 வந்து என்ன யூனிட்டில் இருக்குது, கிலோ 115 கிலோ ஜூல் பெர் கிலோகிராமில் நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 115. இது கிலோ வாட்டில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். கிலோகிராம் பர் செகண்டு, கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். வாட்னா என்னது, ஜூல் பெர் செகண்ட். இப்போ பாருங்கள், கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் ஆகும். ஸோ இங்கே உள்ள யூனிட்டும் இங்கே உள்ள யூனிட்டும் ரிலேட் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் இருந்து we can find out m மாஸ் ஃப்ளோ ரேட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ரிலேட் பண்ணிக்கிறேன். அதாவது m இன்ட்டு நெட்வொர்க் அவுட்புட்டு ஈக்குவல் டு கடைசியாக எனக்கு கிடைக்கிற பவர் கிலோவாட், அதை வச்சு நான் செய்கிறேன். அதை நான் உங்களுக்கு யூனிட் மூலமா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா மாஸினோட யூனிட், மாஸ் ஃப்ளோ ரேட்டோட யூனிட் வந்து கிலோகிராம் பர் செகண்ட், ஒர்க் அவுட்புட்டோட யூனிட் வந்து கிலோ ஜூல் பர் கிலோகிராம், அண்ட் உங்களுக்கு பவரோட யூனிட் கிலோ வாட். அதை நான் எப்படி எழுதுன்னு பாருங்கள். இந்த ரெண்டையும் அப்படி எழுதிக்கிட்டேன். கிலோ வாட்னா ஜூல் பர் செகண்ட் எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் ஆச்சுன்னா இந்த பக்கமும் கிலோ ஜூல் பர் செகண்ட், இந்த பக்கமும் கிலோ ஜூல்ஸ் பெர் செகண்ட். அப்போ நம்மளுடைய ஃபார்முலா கரெக்டு அப்படின்னு எழுதிக்கலாம். 4500 டிவைடட் பை 115.15. எனக்கு மாஸ் ஃப்ளோ ரேட்டினுடைய ஆன்சர் வந்து 39.08 கிலோகிராம் பர் செகண்ட். ஓகே, இதனுடைய நமக்கு ப்ராப்ளம் முடியுது. இவங்க இதில் நமக்கு தெர்மல் எஃபிஷியன்சி, ஒர்க் ரேஷியோ, மாஸ் ஃப்ளோ ரேட்டுன்னு மூணையும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம் தான். ஏன்னா வந்து 3 எஃபிஷியன்சியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரே ப்ராப்ளமில் கேட்டிருந்தாங்க. அதனால் இது ஒரு லென்த்தியான ப்ராப்ளம். நீங்கள் இந்த ப்ராப்ளமில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃபார்முலாஸ்லையும் ஸ்ட்ராங்காக இருங்க. இது ஒரு ஃபார்முலா, நான் எல்லாத்தையும் நோட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா, அண்ட் தென் இது கிராஸ் ஒர்க் அவுட்புட், இது ஒரு ஃபார்முலா, அண்ட் தென் இது ஒரு ஃபார்முலா, ஒர்க் ரேஷியோ, இது ஒரு ஃபார்முலா,
அப்புறம் தெர்மல் எஃபிஷியன்சிக்கான இது ஒரு ஃபார்முலா, அப்புறம் எஃபெக்டிவ்னஸ்க்கான இது ஒரு ஃபார்முலா, அண்ட் தென் நெட்வொர்க் அவுட்புட்டுக்கு இந்த ஃபார்முலா, ஹீட் சப்ளைக்கும் இதெல்லாம் ஜென்ரல் ஃபார்முலா தான். எதை எப்படி ப்ளஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டர்பைனுக்கான ஃபார்முலா, இது ஜென்ரலான தெர்மோடைனமிக் ஃபார்முலா, இது கம்ப்ரஸருக்கான ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா, தென் இது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கம்ப்ரஸர் டிவைடட் பை டர்பைன் அப்படின்னு எழுதியிருப்பேன். இதை அகைன் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த இடத்துல நான் என்ன சொன்னோம்னு. ஓகே, அவ்வளோதான். இதெல்லாமே உங்களுக்கு டர்பைனில் யூஸ் பண்ணுற ஜென்ரல் ஃபார்முலாஸ். ஸோ நான் உங்களுக்கு அதனால தான் இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணேன். எல்லா எஃபிஷியன்சிஸும் ஒரே ஃபார்முலாவில் வந்தது. அதாவது என்னலாம்னா இன்டர்கூலரு, ரீஹீட்டர், ரீஜென்ரேட்டர், இந்த மூணும் ஒரே ப்ராப்ளமில் வச்சு உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் மட்டுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதில் தனித்தனியாக அவங்க கேட்டாங்கனாலும் உங்களால் எழுதிட முடியும். ஓகே, இந்த சம்மர் நீங்கள் அகைன் நீங்கள் இன்னொரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். இதை நான் சொல்ல அப்படியே எழுதிக்கிட்டே பாருங்கள். எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி பாருங்கள். இதோடு நமக்கு இதுவரைக்கும் பார்த்த எல்லா 5 யூனிட்ஸ்லையும் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற வீடியோஸே நீங்கள் அகைன் அண்ட் அகைன் போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.